அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேரரசுகளின் காலம். இதில் குப்தர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லெசன் வந்து 2 பார்ட்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு 50 கொஷினும், செகண்ட் பார்ட்டில் ஒரு 55 கொஷினும் இதில் இருக்கும். ஓகேங்களா? 65 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, சமுத்திரகுப்தர் பற்றி கூறும் கல்வெட்டு எது? சமுத்திரகுப்தர் பற்றி கூறும் கல்வெட்டு எது? ஆன்சர் அலகாபாத் தூண் கல்வெட்டு. அலகாபாத் தூண் கல்வெட்டு தான் சமுத்திரகுப்தர் பற்றி சொல்லுது. ஸ்கந்தகுப்தரை பற்றி கூறும் கல்வெட்டு எது? ஸ்கந்தகுப்தரை பற்றி கூறும் கல்வெட்டு எது? ஆன்சர் பிதாரி தூண் கல்வெட்டு. பிதாரி தூண் கல்வெட்டு. மகாராஜா என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் யார்? மகாராஜா என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் யார்? ஆன்சர் ஸ்ரீகுப்தர் கடோத்கஜர். ஸ்ரீகுப்தர் தான் குப்த வம்சத்தை தோற்றுவிச்சவர். அவருடைய மகன் தான் கடோத்கஜர். ஓகேங்களா? ஸோ 2 பேருக்குமே மகாராஜா அப்படிங்கிற பட்டம் இருக்குது. குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? குப்த அரச வம்சத்தை நிறுவியவர் யார்? ஆன்சர் ஸ்ரீகுப்தர். நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் எவருடையது? நாணயங்களில் முதலாக இடம்பெற்ற குப்த அரசரின் வடிவம் எவருடையது? ஆன்சர் ஸ்ரீகுப்தர். குப்த சகாப்தத்தை அல்லது பேரரசை நிறுவியவர் யார்? குப்த சகாப்தத்தை அல்லது பேரரசை நிறுவியவர் யார்? முதலாம் சந்திரகுப்தர். முதலாம் சந்திரகுப்தருடைய காலம் 319 335 வரைக்கும். லிச்சாவையா என்ற வாசகம் டேஷ் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது. லிச்சாவையா என்ற வாசகம் யார் வெளியிட்ட தங்க நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ளது? முதலாம் சந்திரகுப்தர் வெளியிட்ட தங்க நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருக்கு. முதலாம் சந்திரகுப்தர் எந்த அரச குடும்பத்துடன் மன உறவை வளர்த்து கொண்டார்? முதலாம் சந்திரகுப்தர் எந்த அரச குடும்பத்துடன் மன உறவை வளர்த்து கொண்டார்? லிச்சாவி அரசு. லிச்சாவி அரசு. குப்த பேரரசை நிறுவிய இடம் எது? குப்த பேரரசை நிறுவிய இடம் எது? ஆன்சர் மகதம். முதலாம் சந்திரகுப்தரின் போர் வெற்றிகளை பற்றி கூறும் கல்வெட்டு எது? முதலாம் சந்திரகுப்தரின் போர் வெற்றிகளை பற்றி கூறும் கல்வெட்டு எது? ஆன்சர் மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு. மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு. தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார்? தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார்? சமுத்திரகுப்தர். கவிராஜா என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் யார்? கவிராஜா என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் யார்? சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் இராணுவ வெற்றிக்கு பிறகு நடத்திய வேதகால சடங்கு என்ன? சமுத்திரகுப்தர் இராணுவ வெற்றிக்கு பிறகு நடத்திய வேதகால சடங்கு என்ன? குதிரைகளை பலியிடும் வேள்வி, அஸ்வமேத யாகம். குதிரைகளை பலியிடும் வேள்வி, அஸ்வமேத யாகம் 2மே நடத்தினார். சமுத்திரகுப்தர் யாருடைய பக்தர்? சமுத்திரகுப்தர் யாருடைய பக்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுடைய பக்தர். விஷ்ணுவோட பக்தர். சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் யார்? சமுத்திரகுப்தரின் அவைக்கள புலவர் யார்? ஹரிசேனர். சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் யார்? சமுத்திரகுப்தரின் சமகாலத்தவர் ஸ்ரீ மேகவர்மன். ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிறவர் தான். விக்ரமாதித்தன் என்று அறியப்பட்டவர் யார்? விக்ரமாதித்தன் என்ற பட்டப்பெயரால் அறியப்பட்டவர் 2ஆம் சந்திரகுப்தர். சாக அரசுகளை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றிய குப்த அரசர் யார்? சாக அரசுகளை தோற்கடித்து மேற்கு மாலவத்தையும் குஜராத்தையும் கைப்பற்றிய குப்த அரசர் 2ஆம் சந்திரகுப்தர். தென்னிந்திய அரசுகளோடு நட்புறவை பேணிய குப்த அரசர் யார்? தென்னிந்திய அரசுகளோடு நட்புறவை பேணிய குப்த அரசர் 2ஆம் சந்திரகுப்தர். பிரசஸ்தி என்ற சொல் எந்த மொழி வார்த்தை? பிரசஸ்தி என்ற சொல் எந்த மொழி வார்த்தை? சமஸ்கிருத வார்த்தை. டேஷ் இயற்றிய பிரியாகை மெய்கீர்த்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது.
ஹரிசேனர் இயற்றிய பிரியாகை மெய்கீர்த்தி அலகாபாத் தூணில் பொறிக்கப்பட்டிருக்கு. குப்தர்கள் பற்றி கூறும் களிமண் முத்திரை எது? குப்தர்கள் பற்றி கூறும் களிமண் முத்திரை எது? நாலந்தா களிமண் முத்திரை. நாலந்தா களிமண் முத்திரை. முதலாம் சந்திரகுப்தரை பற்றி கூறும் கல்வெட்டு எது? முதலாம் சந்திரகுப்தரை பற்றி கூறும் கல்வெட்டு எது? மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு. மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு. இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி கூறும் கல்வெட்டு எது? இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி கூறும் கல்வெட்டு சாஞ்சிப்பாறை கல்வெட்டு, உதயகிரி குகை கல்வெட்டு, மதுராபாறை கல்வெட்டு. அனைத்தும் சரியானது. குதுபினாருக்கு அருகே உள்ள இரும்புத்தூண் எந்த அரசரால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது? குதுபினாருக்கு அருகே உள்ள இரும்புத்தூண் எந்த அரசரால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுது? விக்ரமாதித்யர். எவருடைய அவையில் நவரத்தினங்களாக அறிஞர்கள் அலங்கரித்தனர்? எவருடைய அவையில் நவரத்தினங்களாக அறிஞர்கள் அலங்கரித்தனர்? இரண்டாம் சந்திரகுப்தர். பாகியான் எனும் சீன பௌத்த அறிஞர் யாருடைய ஆட்சியில் இந்தியா வந்தார்? பாகியான் எனும் சீன பௌத்த அறிஞர் யாருடைய ஆட்சியில் இந்தியா வந்தார்? இரண்டாம் சந்திரகுப்தர். இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் என்ன? இரண்டாம் சந்திரகுப்தரின் பட்டப்பெயர்கள் அப்படின்னா விக்ரமாதித்யன், விக்ரமன், சகாரி, தேவகுப்தர், சிம்ம விக்ரமன், சிம்ம சந்திரர், நரேந்திர சிம்மர், நரேந்திர சந்திரர், விக்ரமாதித்யர், விக்ரம தேவராஜர், தேவஸ்ரீ, தேவராஜன் அப்படிங்கிற எல்லா பேர்கள்லையுமே அவரே அழைக்கப்பட்டார். அடுத்தது, உலக புகழ்மிக்க நலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? உலக புகழ்மிக்க நலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர்னா குமாரகுப்தர். குமாரகுப்தர். சக்ராதித்யர் என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் யார்? சக்ராதித்யர் என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் யார்னா குமாரகுப்தர். குப்த பேரரசின் சமூக பொருளாதார சமய நிலைமைகளை பற்றி குறிப்பிடுவது எது? குப்த பேரரசின் சமூக பொருளாதார சமய நிலைமைகளை பற்றி குறிப்பிடுவது பாகியானின் பயணக்குறிப்புகள். கயா பாழடைந்திருந்தது, கபிலவஸ்து காடாகி இருந்தது. ஆனால் பாடலிபுத்திரத்தில் மக்கள் செல்வத்தோடும் செழிப்போடும் வாழ்ந்தனர் என்று கூறியவர் யார்? பாகியான். பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்ட குப்த அரசர் யார்? பௌத்த மதத்தால் ஈர்க்கப்பட்ட குப்த அரசர் முதலாம் நரசிம்மகுப்தர். குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யார்? விஷ்ணுகுப்தர். குப்த பேரரசில் புக்தியை நிர்வகித்தவர் யார்? குப்த பேரரசில் புக்தியை நிர்வகித்தவர்கள் யார்? உபாரிகா அப்படிங்கிறவங்க தான். குப்த பேரரசில் பிராந்தியங்கள் எந்த பெயரில் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது? குப்த பேரரசில் பிராந்தியங்கள் எந்த பெயரில் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா விஷ்யா அப்படிங்கிற பேரில். விஷ்யா. கங்கை சமவெளியை பிராமணர்களின் பூமி அல்லது ஆரியர்களின் பூமி என்று கூறியவர் யார்? கங்கை சமவெளியை பிராமணர்களின் பூமி அல்லது ஆரியர்களின் பூமி என்று கூறியவர் யார்? பாகியான். பிதாரி தூண் கல்வெட்டு இவரது போர்களை பற்றி குறிப்பிடுது. பிதாரி தூண் கல்வெட்டு யார் போர்களை பற்றி சொல்லுது அப்படின்னா ஸ்கந்தகுப்தருடைய போர்களை பற்றி சொல்லுது. ஹீனர்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற குப்த அரசர் யார்? ஹூனர்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்ற குப்த அரசர் யார்? ஸ்கந்தகுப்தர். குப்த பேரரசின் கடைசி பேரரசர் யார்? குப்த பேரரசின் கடைசி பேரரசர் பாலாதித்யர். பாலாதித்யர் என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் யார்? பாலாதித்யர் என்ற பட்டப்பெயர் கொண்ட குப்த அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர். ஓகேவா? நரசிம்மகுப்தர்னு வரும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நரசிம்மகுப்தர்னு வரும். அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? முதலாம் நரசிம்மகுப்தர்னு வரும், பாலாதித்யரோட பேர். ஓகேவா? சந்திரகுப்தர்னு வராது. அடுத்தது, மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்த குப்த அரசர் யார்? மிகிரகுலருக்கு கப்பம் கட்டி வந்த குப்த அரசர் யார்னா முதலாம் நரசிம்மகுப்தர். முதலாம் நரசிம்மகுப்தர். ஸோ இதுதான் இங்கேயும் வரணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரசர் கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டார். குப்த அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தினாங்க. அரசர் கடவுளுக்கு மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சரியானது எது? அனைத்தும் சரி.
உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா மகாதண்டநாயகர், தண்டநாயகர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. குப்த பேரரசில் பிராந்தியங்கள் எந்த பெயரில் பிரிக்கப்பட்டன? குப்த பேரரசில் பிராந்தியங்கள் எந்த பெயரில் பிரிக்கப்பட்டன? தேசம், புக்தி. தேசம், புக்தி அப்படின்னு இந்த 2 பேர்களையுமே பிரித்தாங்க. குப்தர் காலத்தில் எருது பூட்டிய வண்டிகளில் பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்பவர்கள் யார்? குப்தர் காலத்தில் எருது பூட்டிய வண்டிகளில் பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செய்பவர்கள் சார்த்தவாகா அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. சார்த்தவாகா. குப்த அரசின் கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான வழிகளையும் கூறும் நூல் இது. குப்த அரசின் கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான வழிகளையும் கூறும் நூல் நிதிசாரம். கிராமங்களை நிர்வகித்த அதிகாரி யார்? கிராமங்களை நிர்வகித்த அதிகாரி அப்படின்னா கிராம தியாஷா, கிராமிகா அப்படிங்கிற அதிகாரிகள் தான். குப்த பேரரசில் மாவட்டங்களை நிர்வகித்தவர் யார்? குப்த பேரரசில் மாவட்டங்களை நிர்வகித்தவர்கள் விஷ்யாபதி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. விஷ்யாபதி. தவறானவை எது அப்படின்னு கேட்குறாங்க. குப்தர் கால நிலங்கள் வகைப்பாடை நம்ம பார்க்கணும். ஓகேவா? சேத்ரா வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள், அப்ரகதா வனம் அல்லது காற்று நிலங்கள், கபத சரகானா மேய்ச்சல் நிலங்கள், வஸ்தினா குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள், கிலானா தரிசு நிலங்கள். அப்போ அனைத்தும் சரியானவை தான். தவறானதுன்னு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே சரியானவையாக தான் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது, பார்ட் 1. ஓகேங்களா? ஸோ மீதி எல்லாமே மீதி 65 கொஷினும் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், புக் பேக்கோட சேர்த்து. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.